தினம் தினம் தகவல் களம் தொடர்கிறது. வெல்கம் பேக் டு தினம் தினம் தகவல் களம். தொடர்ந்து நம்ம கிளாஸல் கம்பெனியோட ஃபவுண்டருடன் பேசுவோம். சோ ஒரு ஃப்ரெஷர் எடுத்துப்போம். அவங்க இப்ப எந்த லெவல்ல அவங்களுக்கு அதிகமா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு 4 டைமென்ஷன்ஸ்ல அவங்க புரிஞ்சுக்கணும். நம்பர் 1, அவங்க 4 வருஷம் இப்ப இன்ஜினியரிங் காலேஜ்னா 4 வருஷம் படிச்சிருக்காங்க. ஓகே, அந்த படித்த 4 வருஷத்துல என்ன புரிஞ்சிருக்காங்க சப்ஜெக்ட், அது மனசுல அது நல்லா தெரியணும். அதை வெளிப்படையா சொல்ல தெரியணும். நம்பர் 1. அவங்க படித்த பாடங்கள் கொஞ்சமாவது புரிஞ்சிருக்கா, அதுல ஒரு 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 அஃபினிட்டி இருக்கா. போகும்போது கரி பண்ணணும். படிச்சது மட்டும் போறாது, டிகிரி மட்டும் போறாது. சோ அது நம்பர் 2. நம்பர் 3, தொழில் முறையில பேசும்போது தன்னோட கருத்தை யோசிச்சு நல்ல முறையில அடுத்தவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும். நம்ம பாஸோ அவங்க நமக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது அதை சரியா புரிஞ்சுக்கணும். புரியற வரைக்கும் அவரை திருப்பி கேள்வி கேட்கணும், அதை புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் சொன்னதை கரெக்டா கேட்டுட்டு அதை வேலை செய்யணும். அதுதான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். 4வது தொழில் ரீதியா, அதுக்கு எக்ஸாம்பிள் தான் ப்ராஜெக்ட்ஸ். அதை நம்ம இத்தனை கான்செப்ட் படிக்கிறோம், வெளியில பாக்குறோம், அதை பண்ணலாமே, அதை எப்படி பண்ணலாம், அதை எப்படி டிஸ்கிரைப் பண்றது, அதை எப்படி அணுகுமுறை பண்றது, அந்த மாதிரி ஒரு சிந்தனை வேணும். இந்த 4 விஷயம்தான் காலேஜ்ல எல்லாரும் பண்றாங்க. ஆனா என்னன்னாக்கா அதை இந்த மாதிரி அதை எடுத்துக்கிட்டாதான் அது பயன்படும், அது வேலை வாய்ப்புல பயன்படுங்கிறத அவங்களுக்கு அந்த அளவுக்கு தெரியறதில்ல. ஓகே, சோ எந்த அளவுக்கு அந்த அப்ரோச் அவங்களுக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறேன். ரைட். அண்ட் இத இப்போ நீங்க ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க என்னென்ன தேவை. இப்போ ஒரு வேலை வாய்ப்பு வேணும், ஒரு வேலைக்கு போறான் ஒரு ஃப்ரெஷர் அப்படின்னா என்ன தேவை அப்படின்னு சொல்லிட்டீங்க. இதை ஏன் சார் காலேஜ் லெவல்ல வரைக்கும் பொறுத்து இருந்து நம்ம ரொம்ப சின்ன வயசுல இருந்து குழந்தைங்களை அந்த மாதிரி கொண்டு வரலாம் இல்லையா? அது காலேஜ் வரைக்கும் பொறுத்து இருந்த 4 வருஷத்துல அவங்க என்னன்னு கத்துப்பாங்க. லைக் இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் ஆவாங்களா, இல்ல அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் டெவலப் பண்ணிப்பாங்களா, அவங்களோட சப்ஜெக்ட்லயும் அவங்க நல்லா நாலேஜ் டெவலப் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருப்பாங்க. அண்ட் இப்போ சப்ஜெக்ட் ஓரியன்டா மட்டும் இல்ல, ஒரு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும் அப்படின்னா உலகத்துல இருக்கிற பல விஷயங்களை அவங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் வேற. அந்த 4 வருஷத்துல அவங்க என்னென்ன பண்ணுவாங்க, அதையும் கொஞ்சம் முன்னாடியே செய்யக்கூடாதுன்னு என்னோட கேள்வி சார். நல்ல கேள்வி. அதுதான் நாங்களும் எங்க அணுகுமுறையே அதுதான். அது நாங்க அத ஜம்ப் ஸ்டார்ட் பண்றதுக்காக இப்போ ரெடி ஸ்டடி ஜாப்ஸ் அப்படின்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துறோம். ஏப்ரல் மாசத்துல ஆரம்பிப்போம். ஏன்னா எப்பவும் ஒரு காலகட்டத்துல ஆரம்பிக்கணும். சோ இப்ப ஆரம்பிக்கிறோம். அடுத்த வருஷத்துல இருந்து ரெகுலரா நடக்கணும்ங்கிறது எங்க ஆசை. ரெடி ஸ்டடி ஜாப்ஸ்ல என்ன பண்ணுவோம்னாக்கா ஒரு 4 மாசத்துல இந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ்ல அவங்களை போடுவோம். அது பண்ணி வெளியில வரும்போது அவங்க இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா உள்ள வந்திருக்கும். அது எப்படி பண்ணினாங்கிறதையும் ஒரு கண்காணிப்பு இருக்கும். அதை உள்ள ரெக்கார்ட் ஆயிருக்கும். அதை வச்சு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுப்போம். என்னன்னாக்கா இப்ப பல பேர் இதை வெறும் அறிவுபூர்வமா சொல்றாங்க. அதே இது மாணவர்கள் என்ன சொல்றதுனாக்க அறிவுபூர்வமா எல்லாம் புரியுது, நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படிங்கறது ஒரு கேள்வி. இன்னொரு கேள்வி எல்லாம் அந்த கடைசி நிமிஷத்துலதான் இதை சொல்லி கொடுக்கணுங்கிற ஒரு நடைமுறை. இது துளியா கொண்டு வரணும். இப்ப நான் மேல்நாட்டுல போய் படிச்சிருக்கேன், மேல்நாட்டுல வேலை பண்ணிருக்கேன். அங்க அணுகுமுறை எல்லாம் பாத்தீங்கன்னாக்க கண்டினியூஸா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, கையால பயிற்சிங்கிறது முதல் நாள்ல இருந்து அந்த சப்ஜெக்ட கடைசி நாள் வரைக்கும் கை பயிற்சிங்கிறது தொடர்ந்து இருக்கும். அதனால என்ன ஆகுனாக்கா கடைசியில வரும்போது நமக்கு நல்ல கை திறமை இருக்கும். இதுதான் இங்கேயும் மாணவர்கள் பயிலணும். அது இன்னொரு இது நான் மாணவர்கள்ட்ட பார்த்தது என்ன அப்படின்னாக்க அவங்க யாராவது நமக்கு சொல்லிக் கொடுக்கணும். அவங்க சொல்லிக் கொடுக்காட்டினாக்கா அவுட் ஆஃப் சிலபஸ் அப்படிங்கிற ஒரு 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 கருத்து இருக்கு. நான் சாதாரணமா சொல்றது அவங்ககிட்ட, நம்ம லைஃபே அவுட் ஆஃப் சிலபஸ். ஓகே, எல்லாம் நம்ம போர்ஷன்ஸ்ல இருக்கு. அதை வச்சுதான் நம்ம படிக்க முடியும்னு நினைச்சானாக்க வாழ்க்கையை நடத்த முடியாது. சோ ஒரு பரந்த நோக்கு வேணும். ஒவ்வொரு நிமிஷமும் இதை ஏதோ ஒரு கருத்து வச்சு இதை நமக்கு சொல்லி கொடுக்கறாங்க, அது என்ன அப்படிங்கறதுல ஒரு ஆர்வம் இருக்கணும். வெறும் டிகிரி மட்டும்தான்
நம்மளோட குறிக்கோள் அப்படின்னாக்க நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. அண்ட் இப்ப பாத்தீங்கன்னா மார்க்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆயிடுச்சு சார். ஏன்னா இப்போ வந்து ஐ திங்க் இந்த இயரா லாஸ்ட் இயர் ஐ திங்க் அதுலயே பாத்தீங்கன்னா ஐஐடிலயே வந்து இப்போ மார்க்ஸ் வந்து இத்தனை பெர்சன்டேஜ் மார்க் வேணும் அப்படிங்கிற ஒரு புது ரூல வந்து கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் சோ இப்ப பாத்தீங்கன்னா மார்க்ஸ் தான் வந்து போக்கஸ் பண்ணும்பொழுது எல்லாரும் வந்து பண்ணக்கூடிய ஒரு கட்டாயத்துல வந்து தள்ளப்படுறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு நாலேஜ் குழந்தைங்களுக்கு இருந்தா கூட மார்க் வேணும் அப்படிங்கிறாங்களே. சோ இந்த மார்க் வந்து என்ன பண்ணலாம்? லைக் அந்த எக்ஸாம்ல வந்து மார்க் வேணும், என்ன பண்ணுறது சார்? எப்படி படிக்கலாம்னு நினைக்கிறீங்க நீங்க? அது வந்து ரெண்டு விஷயம் குழந்தைங்களுக்கு பெற்றோர்களுக்கும் புரியணும். ஃபர்ஸ்ட் வந்து முன்ன மாதிரி இல்ல, இப்ப வந்து வாய்ப்புகள் எக்கச்சக்கமா இருக்கு. முன்னாடி வந்து வாய்ப்புகள் ரொம்ப கிடையாது, அதனால வந்து ஒரு பிரஷர் அண்ட் டென்ஷன் இருந்துச்சு. இப்போ வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கு, அத வந்து போய் எடுத்துக்கிறது தான் வந்து அவங்களோட சாமர்த்தியம். அப்ப வந்து நம்ம மார்க்கு இது வந்து இது ஒரு பந்தயம், அதை ஜெயிச்சாதான் நம்ம கிடைக்கும், இல்லாட்டா கிடைக்காதுங்கிறத வந்து அந்த நிலைமையில இருந்து அவங்க கொஞ்சம் பின்னாடி ஒரு ஸ்டெப் பின்னாடி எடுத்துக்கணும். எடுத்துட்டு சரி இப்ப இந்த கல்வி இப்ப ஸ்கூலுக்கு போறாங்க, போகும்போது அந்த பாடங்களை வந்து அதை படிக்கிறதுக்கு ஆசை வளர்க்குறாங்களா அப்படிங்கிறது முக்கியம். இப்ப என்னோட பையன் வந்து இப்ப 12th எழுதிட்டு இருக்காரு. அவர்கிட்ட சொன்னது ஒரே இதுதான், அவருக்கு இதை படி அதை படின்னு நான் என்னைக்குமே சொன்னதில்லை. படிக்கிறத ஆசையா படி, ஓகே, அத ஒரு ஆர்வத்தோட படி. அது ஏன் இருக்கு, எதுக்கு இருக்கு, பல விஷயங்களை இப்ப நெட்ல எல்லாம் போய் இப்ப நிறைய விஷயங்களும் வந்து ஆன்சர் இருக்கு. நல்ல புடிச்சு படிச்சோம்னா கண்டிப்பா அந்த இடத்துல வந்து நிறைய படிப்போம், அந்த மார்க்ஸ் ஆட்டோமேட்டிக்காவே வரதுக்கு அண்ட் லாங் டேர்ம்ல வந்து நமக்கு வெற்றி கிடைக்கும். இப்ப வந்து வல்லுநர்கள்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னாக்கா அவங்க ஒரே வித்தியாசம் என்னன்னாக்கா அவங்க பண்றது மேல அவ்வளவு ஆசை இருக்கும். ஓகே, அவங்க வந்து சம்பளத்துக்காக வேலை பண்ண மாட்டாங்க, அவங்க வேலை செய்யறது மூலமா சம்பளம் வரும். ஓகே, சோ இந்த அணுகுமுறை மாறணும். மார்க்குக்காக படிக்க கூடாது, நம்ம படிச்சோம் ஒரு பரீட்சைன்னு ஒண்ணு இருக்கு, அதை கொடுக்கும் போது அது மார்க் வருது அப்படிங்கிற ஒரு அணுகுமுறை எடுத்துட்டீங்கன்னாக்க அந்த பாடம் அதை கத்துக்கிறது தான் முக்கியம். நம்ம இப்ப ஸ்கூல்ல இருக்கோம், காலேஜ் இருக்கோம், ஒரு காலேஜ் போறோம், ஒரு 4 வருஷம் இருக்கும் அப்படின்னாக்க இந்த 4 வருஷத்துல நம்ம கிட்ட என்ன விதமான மாற்றம் வரணும் அப்படிங்கிற ஆசையில போனோம். You should want to be an engineer, not an engineering graduate. ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம். தினம் ஹலோ சார், வணக்கம். கண்ணன் மதுரையில இருந்து. ஹலோ. வணக்கம் சார். வணக்கம் கண்ணன், உங்களோட கேள்வி கேட்கலாம். வைத்தியநாதன் சாரோட பேசலாமா? வணக்கம் சார். சார், இது நீங்க இன்ஜினியரிங் சப்ஜெக்ட் மட்டும்தான் சொல்லி கொடுக்குறீங்களா இல்ல மேனேஜ்மெண்ட் கூட சொல்லி கொடுக்குறீங்களா? மேனேஜ்மெண்ட்டும் சொல்லி கொடுக்குறோம் சார். நன்றி சார். தேங்க்யூ. இப்ப நல்ல கேள்வி அவர் கேட்டாரு, நீங்க எந்த மாதிரியான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஃபோக்கஸ் பண்றீங்க? இப்ப கிளாஸஸ் சைட்ல பாத்தீங்கன்னாக்க 2500 சப்ஜெக்டுக்கு மேல சொல்லி கொடுக்கற நிலைமை இருக்கு. இங்கிலீஷ் போயட்ரி, பல விஷயங்கள் இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ்னு பாத்தீங்கன்னாக்க நிறைய பேரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க. இப்ப மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா வந்து எங்களுக்கும் அது சர்ப்ரைசிங்கா கிடையாது. இப்ப ஸ்கூல் முடிச்சுட்டு மாணவர்கள் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னாக்க அது இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். மேனேஜ்மெண்ட் எடுத்தீங்கன்னாக்க அது போஸ்ட் கிராஜுவேட், அதுல நம்பர்ஸ் குறைச்சல். சோ அதனால வருகை வந்து கொஞ்சம் அந்த மாற்றம் இருக்கு. ஆனா இப்ப இது மூலமா வேலை வாய்ப்பு கிடைக்குது, நல்ல ஆர்வமா கத்துக்கலாம், பல பேரோட கலந்து பயிலலாம் அப்படிங்கிற ஒரு இது வார்த்தை வேர்ட் இஸ் கெட்டிங் அரவுண்ட். அதனால மேனேஜ்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, சோ இப்போ நீங்க சொன்னீங்க இந்த 4 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு, கிட்டத்தட்ட எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க ட்ரைனிங் கொடுத்து அவங்க எந்த அளவுக்கு பிளேஸ்மெண்ட்ல இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க? பிளேஸ்மெண்ட்னு பாத்தீங்கன்னாக்கா அது போன வருஷத்துல இருந்து தான் ஆரம்பிச்சோம். ஓகே, முதல் 2 வருஷம் we were building it. இந்த ஏன்னா அனுமானம் என்னன்னாக்க வெறும்ன பாடம் சொல்லி கொடுத்தா பத்தாது, அவங்களுக்கு பாடத்தோட இமர்சிவ் லேர்னிங் அப்படின்ட்டு பல முறையில அவங்களுக்கு கத்து கொடுக்கணும். அப்புறம் சாஃப்ட் ஸ்கில்ஸ், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அதெல்லாமும் பண்ணணும். அதுல இருந்து அவங்க எப்படி படிக்கிறாங்க அப்படிங்கறத வச்சு அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வரணும் அப்படிங்கறத வந்து பில்ட் பண்ணினோம். அதே மாதிரி ஈஸியா அவங்கள ரீச் பண்ணோம். சோ மொபைல் போன் மூலமா, டேப்லெட் மூலமா, அதெல்லாம் ஒரு 2 வருஷம் பில்ட் பண்ணோம்.
சோ ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து மாணவர்கள் கிட்ட எடுத்துட்டு போயிட்டு இருந்தோம். ஒரு வருஷம் முன்னாடி எங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் பாத்தீங்கன்னாக்கா 30,000 பேர் இருந்தாங்க. சோ அதுல கிட்டத்தட்ட ஒரு 500 பேருக்கு மேல வேலை வாய்ப்பு வாங்கி கொடுத்தோம். இந்த வருஷம் எங்களோட டார்கெட் வந்து கிட்டத்தட்ட 4000 பேருக்கு வேலை வாய்ப்பு வாங்கி கொடுக்கணுங்கிறது எங்களோட டார்கெட். கண்டிப்பா இருக்கும் மேல வந்து எல்லாரும் அச்சீவ் பண்ணுவாங்க, எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கலாம். தினம் தினம் ஆஃப்டர் a short commercial break. தினம் தினம் தகவல் களம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடரும். வெல்கம் பேக் டு தினம் தினம் தகவல் களம். தொடர்ந்து நம்ம கிளாஸில் கம்பெனியோட ஃபவுண்டருடன் பேசுவோம். வைத்தியநாதன் சார், நீங்க பிரேக்குக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் வந்து சொன்னீங்க. சோ கம்ப்ளீட்டா வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃப்ரீயா வந்து எஜுகேஷன் கொடுக்குறீங்க இந்த காலத்துல அப்படின்னா ரொம்ப ரொம்ப முதல்ல அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா எஜுகேஷன் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து ரொம்ப காஸ்ட்லி ஆயிடுச்சு அண்ட் ரொம்ப வந்து என்ன மணி மைண்டட் ஆயிடுச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இப்போ ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து எப்படி டெவலப் பண்ணது, ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட ஸ்கில்ஸ் வந்து எப்படி டெவலப் பண்ணதுன்னு உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைச்சிருக்கும் இந்த 4 வருஷத்துல. அந்த நீங்க நிறைய ரிசல்ட்டும் கொடுத்துருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஸோ கண்டிப்பா வந்து எல்லாரும் வந்து இதுல பயன் அடைவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் இது இப்போ இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயத்த வந்து வெளியில கொண்டு வரணும் அப்படின்னா எல்லாரையும் போய் ரீச் ஆகணும், கண்டிப்பா ரீச் ஆகணும். சோ அதுக்காக நீங்க என்ன ஸ்டெப்ஸ் வந்து எடுத்துக்கிறீங்க சார்? ஏன்னா காலேஜ் மட்டுமே நம்ம டிபெண்ட் பண்ண முடியாது. நிறைய ஒரு என்ன வந்து எல்லாரோட குற்றச்சாட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா காலேஜஸ் முன் வர மாட்டேங்கிறாங்க. ஈவன் கம்பெனிஸ் ரெடியா இருக்காங்க, நாங்க ட்ரைனிங் கொடுக்கறோம் உங்களோட காலேஜுக்கு வந்து அப்படின்னாலும் அந்த மாதிரி யாரும் அக்செப்ட் பண்ணது இல்ல. நிறைய பேரியர்ஸ் இருக்குங்கிறது தான் வந்து எங்களோட கருத்து. அதர் தேன் காலேஜ் நீங்க எப்படி சார் ரீச் பண்றீங்க? இன்னும் நிறைய வகையில வந்து ரீச் பண்ணணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நல்ல கேள்வி. இது ஒரு அணுகுமுறை என்னன்னாக்கா, நாங்க சொல்லுவோம் எல்லாரும் காலையில எந்திரிச்சு இன்னைக்கு என்ன படிப்போம் அப்படின்னு யாரும் நினைக்கிறது இல்ல. அவங்க வந்து சில சமயம் வந்து we have moment of learning அப்படின்னு சொல்லுவோம். இப்ப ஒரு உதாரணம் எடுத்துட்டீங்கன்னாக்க, பரீட்சைக்கு தயார் பண்றது, பரீட்சை நேரம் வந்துட்டு இருக்கு. சோ எல்லாருக்கும் ரொம்ப ஆங்ஸைட்டி வரும். சோ அது ஒரு நேரம். இன்னொரு இது எடுத்து பாத்தீங்கன்னாக்க, மாணவர்கள் வந்து கடைசி வருஷத்துல இருப்பாங்க, வேலை வாய்ப்பு, அதுக்கு ஒரு ஆங்ஸைட்டி வரும். இதெல்லாம் லேர்னிங் மூமெண்ட்ஸ் ஆர் ஆங்ஸைட்டி மூமெண்ட்ஸ். அந்த நேரத்துல அவங்களுக்கு எப்படி உதவி பண்ணலாம் அப்படிங்கறத வந்து வச்சு நாங்க எல்லாமே வந்து ஒரு நிகழ்ச்சி, ஒரு ஈவெண்ட் மாரி நடத்துவோம். பண்ணானாக்க அவங்களுக்கு என்ன ஆகுனாக்கா, ஒரு விளையாட்டா ஒரு கேம்ல இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அடிப்படை முழுக்க வந்து கல்வி கற்றுக்கொள்வது, அது மேல வந்து அந்த வெற்றியும் அடைவது. சோ அது பாத்தீங்கன்னாக்கா இப்ப வந்து 2 அந்த மாதிரி ஈவெண்ட் ரன் பண்றோம். ஒரு ஈவெண்ட் வந்து இப்ப எக்ஸாம் ஃபீவர் அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். எக்ஸாம் ஃபீவர் பத்தி நம்ம தொடர்ந்து பேசும். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. ஹலோ, வணக்கம். தினம் தினம் மேம் சார்ட்ட பேசுங்க. பேசலாம். நீங்க எங்க இருந்து கால் பண்றீங்க? உங்க பேர் சொல்லுங்க. தர்மபுரில இருந்து வீரமணி பேசுறேன். ஓகே சார், நீங்க கேட்கலாம். வணக்கம் வீரமணி, சொல்லுங்க சார். நாங்க டிப்ளமோ முடிச்சுட்டு 95% இருக்கு சார். தமிழ் மீடியம் படிச்சுங்க. ஆனா வந்து இங்கிலீஷ் படிக்க முடியாதனால கொஞ்சம் கஷ்டமா இருக்கு சார். இது எந்த காலேஜ் சார்? அதான் சார். அதாவது கம்யூனிகேஷன் எப்படி டெவலப் பண்றது? நீங்க என்ன பண்ணுங்க, இப்போதைக்கு முடிச்சிட்டீங்க டிப்ளமா? 95% முடிச்சிருக்கேன். முடிச்சிட்டீங்க இல்லையா? ஆமாங்க சார். இப்ப ஏதாவது வேலை பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமா சார். அது வந்து தமிழ் மீடியமே படிச்சதுனால கொஞ்சம் இது இங்கிலீஷ் தான் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு சார். அது பிரச்சனை இல்லைங்க. முதல்ல இப்ப எங்கேயாவது வேலை பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லைங்க சார், ஃப்ரீயா தான் சார். ஓகே. என்னோட கருத்து ரெண்டு அட்வைஸ் கொடுப்பேங்க. ஒன்னு, சும்மா இருக்க கூடாது. சரிங்க. நீங்க ஒவ்வொரு நாளும் சும்மா இருக்கிற நாள் வந்து நீங்க படிச்சதெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறந்துட்டு போகும். உங்க 95%க்காக யாரும் வேலை கொடுக்க மாட்டாங்க. உங்களால என்ன செய்ய முடியும் அப்படிங்கறத வச்சுதான் வேலை கிடைக்கும். அதனால நீங்க சும்மாவே இருக்க கூடாது, ஏதாவது பண்ணிட்டு இருக்கணும். மத்தவங்களுக்கு இலவசமா பண்றதுனா கூட பண்ணுங்க, ஆனா ஏதாவது பண்ணிட்டு இருங்க. ஏதாவது சின்ன வேலை இருந்தாலும் தொழில கௌரவம் எப்பவுமே உண்டு. என்ன வேலை கிடைச்சாலும் அதை பண்றதுக்கு பண்ணி கொஞ்சம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருங்க. ஏன்னா இந்த மாதிரி டிப்ளமா படிச்சவங்களே என் ஆபீஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. இங்கிலீஷ்ல 2 வார்த்தை சரியா பேச மாட்டாங்க, ஆனா தொழில் வந்து ரொம்ப அருமையா இருக்கும்.
ஓகே, அது வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஓகே, சோ நம்பர் 1 உங்க தொழில் திறமையை நீங்க வளர்க்கணும். அதை ஏதாவது பண்ணி வளர்க்கணும். யாருக்காவது உதவி பண்றதுனா கூட பண்ணுங்க. அதோட ரெண்டாவது என்ன நான் அறிவுரை கூறுவேன்னாக்க, எங்க சைட்டுக்கு வாங்க, classl.net, CLASSLE.net. அதுல வந்து இலவசமா பதிவு பண்ணிக்கங்க. அங்க கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், அதே மாதிரி மத்த இதுல பிராக்டிஸ் பண்றது எல்லாம் அங்க இருக்கும். நீங்க ஒரு தரத்துக்கு மேல வந்த உடனே நாங்களே உங்களை கூப்பிட்டு வேலை கொடுப்போம். ஏன்னா எங்க கிட்ட வந்து பல கம்பெனி நல்ல கேண்டிடேட்ஸ் இருந்தா சொல்லுங்க. அத வந்து அவங்க நல்ல தொழில் திறமைய காமிச்சிருக்காங்களா, they should have demonstrated ability அப்படின்னு கேட்பாங்க. எங்க சைட்ல பண்ணும்போது they demonstrated. சோ இந்த மாதிரி பதிவு பண்ணிக்கங்க. இந்த 2 அட்வைஸ் நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஆல் தி பெஸ்ட். சொல்லுங்க. இது இன்ஜினியரிங் படிக்கணும் சார், அதனால தான் இங்கிலீஷ் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணணும். அது மெதுவா பாத்துக்கலாம். அது அவசரமே இல்ல. நீங்க சொல்லுங்க. ஹலோ ஹலோ ஹலோ. ஓகே, சோ முதல்ல வந்து இவருக்கு நல்ல ஒரு ஜாப் வந்து, அதாவது எதுவாக இருந்தாலும் வந்து அக்செப்ட் பண்ணி அதுல கொஞ்சம் வந்து அட்லீஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஆனா அங்க கொஞ்சம் அவருக்கு நாலேஜ் கிடைக்கும் அப்படின்னு உங்களோட கருத்து இல்லையா? சோ எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் கண்டிப்பா செய்யணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா அவங்க வந்து அத லைக் பண்ணி பிடிச்சு, சில பேருக்கு பாத்தீங்கன்னா என்ன படிக்கணும், அதாவது நல்லா படிச்சா வந்து வேலை வந்து கிடைக்கும் அப்படிங்கிற ஒண்ணு படிச்சிருப்பாங்க, தவிர என்ன மாதிரியான வேலைக்கு அவங்களுக்கு போகணுங்கிற ஒரு நாலேஜ் கூட இல்லாம இருக்கு. சோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸும் இருப்பாங்க இல்லையா? நீங்க கவுன்சிலிங் மாதிரி பண்றீங்களா? இப்ப கிளாஸ்ல எடுத்து பாத்தீங்கன்னாக்க கரியர் டெவலப்மெண்ட்னு அது ஒரு தனி செக்ஷனே இருக்கு. அங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க, அங்க பலவேற தொழில்ல வந்து அந்த தொழில்ல என்ன பண்ணுவாங்க. இப்ப வந்து எல்லாரும் நிறைய பேர் எனக்கு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா போகணும் அப்படிம்பாங்க. சரிப்பா, சாஃப்ட்வேர் இன்ஜினியரா வந்தானாக்க என்ன பண்ணுவீங்கன்னு தெரியுமா? தினசரி என்ன பண்ணுவீங்கன்னு தெரியுமா? இப்ப சாஃப்ட்வேரா இன்ஜினியரா இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? அது தெரியாம நீங்க வந்து என்ன பண்ண போறீங்க? ஓகே, சோ இந்த மாதிரி பல தொழில்களுக்கு அந்த தொழில்ல என்ன பண்றது அப்படிங்கறத வந்து ஒண்ணு குறிக்கோள் அங்க போட்டுக்கும். அதை தவிர அவங்க வந்து எனக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, நான் இந்த மாதிரி பண்ணுவேன், நான் என்ன மாதிரி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது நாங்க பல வல்லுநர்கள் வந்து வாலண்டியர்ஸா இருக்காங்க, அவங்க வந்து பதில் சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி அவங்களுக்கு என்னென்னலாம் போக்கஸ் பண்ணலாம். நீங்க வந்து இப்ப வந்து இவர் சொன்னாரு நான் இன்ஜினியரிங் போகணும் அப்படிங்கிறாரு. சோ முத கேள்வி, எதுக்காக இன்ஜினியரிங் நீங்க போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்போம். மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க சொல்லுவாங்க, ஏதோ மனசுல வந்து எனக்கு டிப்ளமா பத்தாது, நான் இன்ஜினியரிங் போகணும் அப்படின்னுங்க. அது மட்டும் பத்தாதே தம்பி, வேற என்ன வேணும், நீங்க இன்ஜினியரா ஆனா. சோ இன்ஜினியரா ஆனாக்க ஆனீங்கன்னாக்க என்ன பண்ணுவீங்க, டிப்ளமா இருந்தீங்கன்னாக்க என்ன பண்ணுவீங்க அப்படிங்கும்போது இது சின்ன சாதாரண ஒரு 4-5 கேள்விதான். ஆனா இந்த கேள்வியில என்ன ஆகுதுனாக்கா அவங்க சிந்தனை வந்து தெளிவாகும். இவர் வந்து இப்ப இத பத்தி யோசிக்காதவங்க கூட கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த காலர் நீங்க எடுத்தீங்கன்னாக்க அவர் வந்து இந்த சிந்தனை அவர் மனசுல வரும்போது இவருக்கு நல்ல வேகம் இருக்கு, அவர் எப்படி இன்ஜினியரிங் போயிட்டு வர்றாரு. ஆனா போகும்போது ஒவ்வொரு செமஸ்டரும் அவருக்கு இந்த கேள்வி மனசுல ஓடிட்டே இருக்கும். அப்ப படிக்கும்போது அது நல்ல ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, தொடர்ந்து பேசும். ஹலோ, வணக்கம். குட் மார்னிங் மேடம். வெரி குட் மார்னிங் சார். உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் வந்து ஈரோடு சார் மேடம். ஈரோட்ல இருந்தா? ஓகே, உங்க பேரு? என் பேர் வந்துங்க ராஜன் சாருங்க. மை சன் இஸ் ஸ்டடிங் வித் விழுப்புரம். சொல்லுங்க ராஜன். அவர் வந்துங்க ஃபர்ஸ்ட் இதுல வந்து ஒரு பேப்பர் அரியர்ஸ் வச்சுட்டாரு. ஹலோ சார், சொல்லுங்க ராஜன். சார் அவர் வந்து என் சன் வச்சுட்டாப்ல. ஆனா வந்து இப்ப வந்து கரண்ட்லி இப்ப அவன் வந்து 10th and 12th ஸ்டேட்ல 6th 7th பக்கம் வந்தானுங்க. பட் காலேஜ் லைஃப்ல எப்படி வந்து ஃபர்ஸ்ட் இதான ஒண்ணு அவங்க வந்து பிளேஸ்மெண்ட் உங்களுக்கு கிடைக்குமா, அது ஒண்ணு. ரெண்டாவது எக்ஸாம் ஃபீவருக்கு, ஐ மீன் ஃபீவர் கூட சொல்ல மாட்டேன் சார், அது கொஞ்சம் நர்வஸ் ஆகக்குள்ளார. அதுக்காக கேக்குறேன். நான் இருக்கிறது நான் வந்து ஈரோடு சார். அடிக்கடி நான் உங்களுக்கு சென்னை வருவேன், வேளச்சேரி வருவேன். ஓகே, அதுக்காக சார் வந்து சார் வந்து எப்ப வந்து பாக்கலாம் எப்படிங்க?
பாக்குறதுக்கு நீங்க அது அப்புறம் பாத்துக்கலாம். இப்போ நம்ம உங்க பையனோட இத பாத்தீங்கன்னாக்க வந்து கிளாஸ்ல ரெஜிஸ்டர் பண்ண சொல்லுங்க. எக்ஸாம் ஃபீவர் ஆரம்பிக்குது. அது ஆரம்பிக்கும் போது அதுல எப்படி எல்லாம் கத்துக்கலாம், சர்வதேச அளவுல பல பேர் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்து நல்லா ப்ரிப்பேர் பண்றது எப்படிங்கறத வந்து அவருக்கு வரும். அந்த கான்பிடன்ஸ், அந்த பயிற்சி என்ன ஆகும் அப்படின்னாக்க வருஷம் இப்ப நான்லாம் எடுத்துருந்தேன், நான் எப்படி சக்சஸ்ஃபுல்லா ஆனேன்னாக்க அதாவது அணுகுமுறை எப்படி அப்படிங்கறது வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். தெரிஞ்ச அந்த கான்பிடன்ஸ் தான். சோ அவரை இத கலந்து கொள்ள சொல்லுங்க. கடைசியில வந்து இது பயிற்சி தான். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க வந்து உங்க பையன் வந்து அத பயிற்சி பண்றாரோ அவ்வளவுக்கு எவ்வளவு அவர் வந்து சக்சஸ்ஃபுல்லா வருவாரு. இந்த அரியர்ஸ் வச்சானாக்க இதுக்கு வேலை கிடைக்க அதெல்லாம் ஒரு மேபி காலேஜ் அவர் அதுக்கு அப்புறம் அதை காம்பன்சேட் பண்ணலாம். இப்ப ஃபர்ஸ்ட் இயர் இருக்காருன்னு சொல்றீங்க, இன்னும் 3 வருஷம் இருக்கு. 3 வருஷத்துல எப்படியோ காம்பன்சேட் பண்ணிடலாம். அதான் வேலை இருக்கு அவருக்கு நிச்சயம். அவருக்கு நல்ல வாழ்க்கையும் நிச்சயம் இருக்கும். அதுக்கு அவருக்கு செய்ய வேண்டிய ஒரே விஷயம் என்னன்னாக்க அதுக்கு கருத்தோட ஈடுபடணும். அவர் உஷாரா இருக்கணும். நீங்க எவ்வளவு கவலைப்படுறீங்களோ அந்த கவலை அவர் பண்ணும். ஓகே சார், கால் பண்ணி பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா எக்ஸாம் ஃபீவர். என்னதான் படிச்சிருந்தாலும் அந்த லாஸ்ட் மூமெண்ட்ல வந்து கொஞ்சம் அந்த பயம் வந்து வந்துருது. நம்ம எக்ஸாம் ஃபீவர் பத்தி தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கலாம். தினம் ஆஃப்டர் a short commercial break. தினம் தகவல் களம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடரும். வெல்கம் பேக் டு தினம் தகவல் களம். தொடர்ந்து நம்ம வைத்தியநாதன் சாருடன் பேசுவோம். சார், பிரேக்குக்கு முன்னாடி வந்து எக்ஸாம் ஃபீவர் பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? சோ அதை எப்படி ஓவர் கம் பண்ணது, நீங்க அதுக்காக என்ன ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்குறீங்க சார்? சோ எக்ஸாம் ஃபீவர் அப்படின்ற ஒரு நிகழ்ச்சி போட்டிருக்கோம். அந்த நிகழ்ச்சியில என்னன்னாக்கா நம்ம சாதாரண எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் நிறைய பிராக்டிஸ் வேணும். நமக்கு வந்து ரிவிஷன் பண்ணணும். வாத்தியாரெல்லாம் திருப்பி சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும் போல இருக்கும். ஏன்னா இப்பதான் போக்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி வந்து நல்லா படிக்கிற மாணவர்கள்ட்ட இருந்து நோட்ஸ் வாங்கிக்குவோம். யாராவது வந்து பிராக்டிஸ் பண்றது. சோ இதெல்லாம் வந்து ஆன்லைன்ல வல்லுநர்கள் எல்லாம் அதுல பங்கு ஏற்கிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ற மாதிரி ஒரு ப்ரோக்ராம். கிட்டத்தட்ட 10 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க டார்கெட் பண்ணிருக்கோம் த்ரூஅவுட் த நேஷன். பல வல்லுநர்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்கு தயாரா இருக்காங்க. பல ப்ரொஃபசர்ஸ், அவங்க லெக்சர்ஸ்லாம் வீடியோ எல்லாம் இருக்கு. அண்ட் ஆல்சோ கொலாபரேஷன் அத்தனையும் பண்ற மாதிரி ஒரு இது நம்ம கிளாஸ் சைட்ல போனீங்கன்னாக்க இட் இஸ் அவைலபிள். இதுல ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னாக்க நாங்க கம்பெனிஸோட கான்டாக்ட் பண்ணோம். அவங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஊக்கம் அளிக்கிற மாதிரி சாதாரணமா இந்த மாதிரி சொல்லி கொடுக்கறதுனாக்க சார்ஜ் பண்ணுவாங்க. நாங்க வந்து அதுக்கு தலைகீழ பண்றோம். நீங்க வந்து இத கலந்து கொண்டாலே பரிசு உண்டு. கலந்து கொள்கிற ஒவ்வொரு மாணவருக்கும் ஈபே அப்படிங்கிற நிறுவனம் வந்து 100 ரூபாய் சன்மானம். அதுல வந்து நல்ல முறையில கலந்து கொண்டானாக்க அப் டு அ லேப்டாப் பிரைஸ். ஓகே, சோ இது கரும்பு மட்டும் இல்ல, கரும்பு தின்றதுக்கு கூலியும் கூட. ஆல் டுவர்ட்ஸ் யுவர் ப்ரிப்பேரிங் ஃபார் தி எக்ஸாம். சோ இது எக்ஸாம் ஃபீவர். நேர்கள் அவசியம் கலந்து கொள்ளுங்க. இது வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து ரொம்ப டென்ஷனான சமயம். அந்த இது மூலமா டென்ஷன் குறைக்கிறது மட்டும் இல்ல, உங்களை நல்ல முறையில வெற்றி பெற வைக்கிறதும் வந்து எங்களோட நோக்கம். அதுதான் இந்த ப்ரோக்ராம். சோ கண்டிப்பா இதுல வந்து எல்லாரும் வந்து கலந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அகைன் நீங்க நெட்லயே எல்லாம் பண்ணறதுனால அந்த சென்டருக்கு போய் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. வீட்டுல உட்கார்ந்தபடியே வந்து எல்லாரும் படிக்கலாம். நிறைய டைம் வந்து சேவ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன் இதனால. அண்ட் இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணும்போது நெட்ல
மத்த ஸ்டூடெண்ட்ஸோடையும் பண்ற மாதிரி உங்களோட சைட் வந்து இருக்கா? அந்த எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சோசியல் நெட்வொர்க் எடுத்துக்கும் பொழுது நிறைய விஷயம் நம்மளால ஷேர் பண்ணிக்க முடியாது. நம்மளோட சப்ஜெக்ட் இல்லாட்டினா கூட பல விஷயங்களை வந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு இல்லையா? சோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒரு காலர் லைன்ல இருக்காங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஹலோ, வணக்கம் தினம் தினம். ஹலோ மேடம், நான் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேங்க. வணக்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க, எங்க கால் பண்றீங்க? கோயம்புத்தூர்ல இருந்துங்க. சந்திரா. உங்க பேரு? சந்திரன். சந்திரா. ஓகே, உங்களோட கேள்வி கேட்கலாம். எங்க பொண்ணு 7th படிக்கிறாங்க. ஓகே. பாத்தீங்கன்னா எல்லாமே நல்லா படிக்கிறா, எழுதுறா. ஆனா எக்ஸாம் அப்ப போய் எல்லாம் மறந்துடுறா. அதுதாங்க இதுக்கு என்ன ஆகும் அப்படின்னாக்க எக்ஸாம் வந்து ஒரு 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 ரொம்ப டென்ஷனான டைம். மறக்கிறது காரணம் வந்து டென்ஷன்னாலதான். எல்லாருக்கும் தெரியும், அந்த எக்ஸாம் ஹால விட்டு வெளியில வந்தோடனே எல்லாம் ஞாபகம் வரும். அப்ப வந்து பெற்றோர்கள் பண்ண வேண்டியது என்னன்னாக்கா இன்னும் படின்னு கழுத்து மேல ஏறி உட்காராம அதுக்கு முன்னாடி அவங்கள ரிலாக்ஸ் பண்ண வைக்கிறது, மனசை கொஞ்சம் மத்த சிந்தனையில கொண்டுறது, அவங்கள ரிலாக்ஸ் பண்ண வைக்கிறது, அது கொண்டுடணும். அவங்ககிட்ட என்ன, நீ நல்லா தயார் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா நீ எல்லாம் நல்லா படிச்சுட்ட, இப்ப வந்து அத காமா போய் பரீட்சை எழுது அப்படின்னு சொன்னாலே அந்த அணுகுமுறை மாறி போகும். சோ அத உங்க பொண்ணுகிட்ட சொல்லுங்க, நிச்சயம் அவங்க வந்து வெற்றி பெறுவாங்க. சரிங்க சார். நம்மளும் வந்து வீட்டுல குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் கொடுத்து அப்படி பண்ணும்போது பயம் வந்து கொஞ்சம் கூடுதலா ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அகைன் இந்த மார்க் வரணும் அப்படின்னு சில பேர் வந்து அதுலயே ரொம்ப ஸ்டிக் ஆனா இருப்பாங்க. அண்ட் அதனால அந்த எக்ஸாம் ஃபீவர் வந்து வரதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால எக்ஸாம் ஃபீவர்னே சொல்றது. நான் படிக்கும் போது கூட பாத்தீங்கன்னா படிக்கும் போது எல்லாம் ஞாபகம் இருக்கும். அது மூடிட்டேன்னா ஐயோ இதுவும் அது ஒரு கைண்ட் ஆஃப் அது என்ன எப்படின்னு தெரியல. அந்த எக்ஸாம் வந்துட்டாலே அது ஒரு மித்தா கூட இருக்கலாம். இன்னொரு இது எக்ஸாம் ஃபீவர்ல நாங்க என்ன கொண்டு வந்தோம் அப்படின்னாக்க அந்த எக்ஸாம் மோட் நிறைய பேர் வந்து ப்ரிப்பரேஷன் மோட்ல இருப்பாங்க, எக்ஸாம் மோட்ல இருக்க மாட்டாங்க. சோ அவங்க வந்து தனக்கு இன்னும் தெரியல, இன்னும் ப்ரிப்பேர் பண்ணும் அப்படிங்கும் போது தெரியலங்கிறதா மனசுல இருக்கும். வேற எக்ஸாம் மோட்ல எழுதுனாக்க நம்ம எழுதுற மோட்ல போவோம். சோ அத இந்த எக்ஸாம் ஃபீவ்ல வந்து அவங்க கலந்து கொள்ளும் போது தனக்கு தெரிஞ்சதை இன்னொருத்தர் சொல்லி கொடுக்கும் போது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கறது வந்து மனசுல பதியும். ஓகே, சோ நீங்க வந்து எக்ஸாம் எழுதுற நிலைமைக்கு போயிடுவீங்க. எனக்கு தெரியாது இன்னும் கத்துக்கிறோங்கிற நிலைமையில இருந்து அதை தாண்டி போவீங்க. சோ அந்த மனநிலை கொண்டு வர்றது, அதுக்கு தகுந்த பயிற்சி கொண்டு வர்றது, அதோட ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல மட்டும் இல்ல சர்வதேச அளவுல அவங்களோட கலந்து பண்ணும்போது ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆகும். அந்த கான்பிடன்ஸோட போகும்போது அது வெற்றி. இது ஒரு ரொம்ப நல்ல ஒரு டெக்னிக். நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு சொல்லி தரும் போது நமக்கு முதல்ல நல்ல ரெஜிஸ்டர் ஆகும். எக்ஸாக்ட்லி. அண்ட் சோ நல்ல டெக்னிக். சோ உங்களோட இந்த நெட் நீங்க சொன்னீங்க இல்லையா, உங்களோட வெப்சைட் சொன்னீங்க. சோ அதுல வந்து அந்த மாதிரி விஷயங்களும் இருக்கு. அதுதான் அடிப்படையே அதுதான். ஓகே. எப்படி அதுலதான் நாங்க நிறைய ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள்லாம் பாக்குறோம். நாட்டுப்புற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. ஆனா பாத்தீங்கன்னாக்கா அவங்க சொல்லி கொடுக்கறது வந்து அவ்வளவு யதார்த்தமா இருக்கும். பக்கத்துல இருக்கிற ஒரு உதாரணங்களை எடுத்து அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அதே நெட்லயும் போடுவாங்க ஒரு கான்பிடன்ஸோட. ஏன்னா கிளாஸ்ல பேசும்போது எல்லாம் யாராவது கேலி பண்ணுவாங்க, அதெல்லாம் நடக்கும். ஆனா நெட்ல போகும்போது அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. அதனால அவங்க தன்னம்பிக்கையும் வளருது. சோ அவங்களும் வெளியில சொல்லும் போது அவங்களுக்கு ஒரு பயிற்சி வருது. அதை அடுத்தவங்க கேட்கும் போது அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு அதே மாதிரி ஒரு டீச்சர் சொல்லி கொடுக்கறத விட அவங்க வயசுல இருக்கிறவங்களே சொல்லி கொடுக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கு. அந்த ஈகோ கிளாஷ் ஆறுது கிடையாது. அண்ட் ஐ திங்க் ஒரு ஃப்ரெண்ட் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு சொல்லும் போது ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு பழமொழி இருக்கு. அந்த பழமொழி அது சமஸ்கிருதத்துல இருக்கு. ஆனா அது படி பாத்தீங்கன்னாக்கா 50% கல்வி வந்து பிரெஞ்சு கிட்ட இருந்தா வரும் அப்படிங்கறது அந்த பழமொழி. சோ சொல்றது ரொம்ப உண்மை. சார், இப்போ நீங்க வந்து எஜுகேஷனுக்காக இவ்வளவு தூரம் பண்ணிட்டு இருக்கீங்க. எக்ஸாம் ஃபீவர் பத்தியும் சொல்லிட்டீங்க. வேற என்ன உங்களோட ப்ரோக்ராம்ஸ் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? வேற என்ன ப்ரோக்ராம் பண்றீங்க? ஒவ்வொரு காலகட்டத்திலயும் பல இது பண்ணுவோம். எல்லாரும் வந்து எல்லாத்தையும் நான் முக்கியமா ஒரு இது சொல்லுவேன்னாக்க கிளாஸஸ் சைட்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்க. classes CLASSLE.net. ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் ஃப்ரீ. சோ வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. பண்ணானாக்க ஒவ்வொரு காலகட்டத்துல நடக்கும்போது உங்களுக்கு மெசேஜ் வரும். ஓகே. சோ யூ கேன் கம் அண்ட் பார்ட்டிசிபேட்.
சோ இப்ப இன்னொரு நிகழ்ச்சி இந்த காலகட்டத்துல நடத்துறோம் என்னன்னாக்க ஆக்சுவலா ஏப்ரல் ஆரம்பிப்போம் ரெடி ஸ்டடி ஜாப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி மாணவர்கள் அதுவும் இதுக்கு காலேஜ் முடிக்க போற மாணவர்கள் ஒரு இதுக்கு வேலை வாய்ப்புக்கு தயார் செய்து கொள்வது அப்படிங்கறத வந்து ஒரு 4 மாச ப்ரோக்ராமா நடத்துறோம். அத பல நிலைகள்ல அதை நடத்தி சாஃப்ட் ஸ்கில்ஸ், அவங்க அகாடமிக்ஸ், ப்ராஜெக்ட்ஸ், அப்ளிகேஷன் இந்த மாதிரி பல விஷயங்களை நடத்தி நாங்களே அவங்கள வந்து அவங்களுக்கு வேலையும் வாங்கி கொடுக்கிறது இந்த ரெடி ஸ்டடி ஜாப்ஸோட இது. அந்த டைட்டிலே எல்லாமே வந்துருச்சு. You get ready, it becomes steady and you'll get a job. இவ்ளோ நேரம் வந்து ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் வந்து கிளியரா சொன்னீங்க. உங்க கம்பெனி வந்து நிச்சயமா எல்லாருக்கும் ரீச் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ், பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே அண்ட் அகைன் காலேஜஸ்க்கும் வந்து எல்லாரும் முன் வந்து இதெல்லாம் வந்து தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் காலேஜ் வைஸ். அண்ட் கண்டிப்பா வந்து எல்லா மாணவர்களும் இந்த வெப்சைட்ல வந்து ரிஜிஸ்டர் ஆகி எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீங்களா பயனடையணும் தான் எங்களோட ஆசையும் கூட. தேங்க்யூ சோ மச் ஃபார் கம்மிங் டு அவர். உங்களோட இந்த இது வந்து நல்ல பெருசா வளரணும், தொடரணும், எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு தான் எங்களோட ஆசையும். தேங்க்யூ சோ மச் ஃபார் கம்மிங் டு அவர். தேங்க்யூ சோ மச். இந்த வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறோம். மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி, வணக்கம்.